பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசி ஷாம் சார் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் திருமலை. கமலஹாசன் தக் லைஃப் படத்துக்காக பேசும்போது சிவராஜ்குமாரிடையே இருக்கக்கூடிய நட்பு, அந்த உறவுக்காக அவர் பேசிய விதம் தான் அந்த கன்னட மொழி குறித்த ஒரு சர்ச்சையை உண்டாக்கிடுச்சு. ஆனா கர்நாடகாவில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள், முதலமைச்சர் உட்பட கமலஹாசன் பேச்சுக்கு உடனடியாக ரியாக்ட் செய்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தக் லைஃப் படத்தை திரையிட அனுமதிக்க மாட்டோம்னு அந்த கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை அறிவிக்குது. நீதிமன்ற வழக்குகள்லாம் போட்டு இப்ப மீண்டும் வர்த்தக சபையோடு பேச்சுவார்த்தை அப்படின்ற நிலையில இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல கமலஹாசனுக்கு ஆதரவாக திரைப்படத்துறையை சார்ந்தவர்களும் யாரும் குரல் கொடுக்க முன் வரவில்லை. அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கு அரசியல் கட்சிகளும் இங்கு ஒன்றும் குரல் கொடுக்கல. எல்லாமே ஒரு அமைதியாக கமலஹாசன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே நேரத்துல ஆதரவான வலுவான குரலும் இல்லை. சீமான் மட்டும்தான் தொடர்ந்து கமலஹாசனுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை இருக்கிறார். ஒருவேளை சீமானுடைய அந்த தமிழ் தேசிய கருத்துக்கு இந்த கர்நாடகா எதிர்ப்பு என்பது வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறதா? சீமானும் சினிமாக்காரங்கிறத மறந்துடாதீங்க. இது அல்டிமேட்டா சினிமா பிசினஸ் ஓரியன்டா தான் இருக்கு. சரி, கமலஹாசன் பேசுனதுல பெரிய தவறு இருப்பதாக நான் கருதல. அவர் பேசியது அவரோட கருத்து, அவ்வளவுதான். இதுல ராஜ்குமார் குடும்பத்துக்கோ அல்லது கன்னட மொழிக்கோ பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டது அப்படியும் அது தோணல. பொதுவாக திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அதிலிருந்து வருவது இந்த கருத்து. அது தமிழிலிருந்து பிறந்தது, பிற திராவிட மொழிகள் என்பது. இதற்கு இன்னொரு மாற்று கருத்து என்னவென்றால், ஒரு மூத்த திராவிட மொழி ஒன்று இருந்தது, எல்லாமே அதிலிருந்து தான் வந்ததுங்கிறது மாற்று கருத்து. கர்நாடக உயர் நீதிமன்றம் ஏன் இப்படியான ஒரு நிலை எடுத்தது என்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிரேயர் என்ன அப்படின்னா, ஒரு வியாபாரம், ஒரு சினிமா. அந்த சினிமால சம்பந்தப்பட்ட ஒருவர் ஒரு பொது கருத்து தெரிவிக்கிறாருன்னா அதுக்காக அந்த சினிமாவை திரையிடக்கூடாதுன்னு சொல்வது தவறு. எனவே அதுக்கான உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். இதுதான் அதோட பிரேயரை டிஸ்மிஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏத்துக்கிடலாம். இதை தாண்டி உயர் நீதிமன்றம் நிறைய சொந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கு. மன்னிப்பு கேட்பதில் என்ன தவறு? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வழக்கறிஞராகவும் நான் இதை சொல்றேன். காரணம், அப்படி உயர் நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்பதில் என்ன தவறு, மக்கள் உணர்வுகளை நீங்கள் புண்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னா மக்கள் உணர்வுனா என்னன்னு நீங்க பாக்கணும்ல. அப்போ ஹோசூர்ல இருக்கிற தியேட்டர்கள்ல 8 தியேட்டரோ என்னமோ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பெங்களூர்ல இருந்து ஓசூருக்கு சினிமா பாக்குற கன்னட ரசிகர்களை நீங்க தடுத்துருவீங்களா? நிறைய பேர் வராங்க. பெங்களூர்ல இருந்த பேனர் எல்லாத்தையும் தூக்கி தக் லைஃப் படம் ஓசூருக்கு கொண்டு வராங்க. சரி, திரைப்படம் எங்க காலத்துலங்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது 65 இந்தி படங்கள் திரையிடக்கூடாதுன்னு மாணவர்கள் நாங்க ஒரு பெரிய கோரிக்கை, இந்தி படங்கள் திரையிடப்படாமல் இருந்தது. ஆனா அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே 67 அவர் என்ன சொன்னார்னா, அது ஒரு திரைப்படங்கிறது ஒரு பிசினஸ், அது ஒரு கலை. அதுக்காக ஒரு மொழி சார்ந்த எதிர்ப்பு போராட்டத்துல அந்த மொழி சார்ந்த படமே வரக்கூடாதுன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லை. அவரோட கருத்து அது. அப்படியான ஒரு போக்கு ஏற்பட்டால் இந்தியா முழுவதுமே இப்படியான ஒரு நிலைமை வந்துடும். இப்போ பம்பாயில சிவசேனா தமிழ் திரைப்படங்கள் வரக்கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்லுச்சு. அப்பவும் இதே வாதம் தான் வைக்கப்பட்டது. அது போக பெங்களூர் இன்னும் சொல்லப்போனால் கர்நாடக மாநிலத்தின் பல பகுதிகள் ரொம்ப காஸ்மோபாலிட்டன், எல்லாரும் கலந்து வாழ்ற ஒரு பகுதி. இதுல கன்னட மொழி உணர்வு எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்ப உதாரணமாக விஜய் ஒரு படம் நடிச்சு முடிச்சிருக்காரு, ஜனநாயகன். அது முடிஞ்சு போச்சு ஷூட்டிங். அவர் இப்போ தீவிர பாலிடிக்ஸ்க்கு வர்றாரு. ஸோ அவரோட படம் வேற, அவரோட பாலிடிக்ஸ் வேற. ஜனங்களுக்கு பிடிச்சா ஓட்டு போட போறாங்க. அந்த படத்தை தயாரிச்சது யாரு? கன்னட சினிமா கம்பெனி. அப்போ டிட் ஃபார் டேட்டா விஜயோட படம் இங்க ரிலீஸ் ஆகக்கூடாது, அது கன்னட படம், கன்னட கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது சரியா வருமா? அப்போ படத்துக்கும் மொழிக்கும் அல்லது படத்துக்கும் ஒரு வியாபாரத்துக்கும் அல்லது கமலஹாசன் பேசியதற்கும் அந்த பட வெளியீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப இதுவே நம்ம பேசியிருக்கோம்னு வச்சுக்கோம். பட உலகம், பிசினஸ் எதுலையுமே சம்பந்தப்படாம தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம்னு நீங்களோ நானோ பேசியிருந்தா பெரிய எதிர்ப்பு கிளப்பிடுவாங்களா? என்ன? ஒன்றும் கிளப்ப மாட்டாங்க. கமலஹாசன் ஒரு பாப்புலர் ஃபிகர், அவரோட படம் வருது, அந்த படத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கணும், இப்படித்தான் அதுல உள்நோக்கம் இருக்குங்க, ஹிடன் அஜெண்டா இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பெரிய அளவு குரல் கொடுக்கல. நீங்க சொன்ன மாதிரி சீமான் குரல் கொடுத்திருக்காரு. சீமானுக்கும் அதுல பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், நமக்கு தெரியாது. தமிழ் தேசிய உணர்வுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. தமிழ் தேசிய அரசியலே எந்த அளவுக்கு ஓட்டு வங்கி அரசியலாக பயன்படுங்கிறதும் எனக்கு அது புரியல. ஆனா வேல்முருகன் அவரும் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் தேசிய அரசியல் மாதிரி தான். ஆனா உண்மையிலே குரல் கொடுக்க வேண்டியது என்று பார்த்தால் திமுக, அண்ணா திமுக தான் மேஜர் பார்ட்டி. கமல் திமுக கூட்டணியில் இருக்கிறார். அவங்க ஏன் குரல் கொடுக்கலன்னா, இது ஒரு சினிமா தான், இது ஒரு பிசினஸ், இதுக்கு நம்ம ஏன் குரல் கொடுக்கணும்? அவங்களே ஏதாவது ஒரு வேலை சமரசமா போயிடுவாங்க. இப்போ படம் உடனடியா ரிலீஸ் ஆக போறது இல்லை. கர்நாடக உயர் நீதிமன்றம் அந்த பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணிருக்கணுங்க, ஏதோ ஒரு வகையில ஒரு முடிவு எடுத்து. ஏன்னா அதுல
குறிப்பிட்ட கோடிகள் சம்பந்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எஸ்டிமேட்ல கர்நாடகத்தில் திரையிடப்படாவிட்டால் 30 crores வந்து அந்த ராஜ்கமலுக்கு லாஸ் வரும், ப்ரொடியூசருக்கு லாஸ் வரும்னு சொல்றாங்க. இருக்கலாம், நமக்கு அந்த ஃபிகர்ஸ் பத்தி சரியா தெரியாது. பட் வாட் எவர் இட் இஸ், அது ஒரு மணி மேட்டர்ல நிறைய பேர் சம்பந்தப்பட்டவங்க. இப்போ உதாரணமா தியேட்டர்கள் வந்து அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம். அப்போ தியேட்டர்காரங்களோட பொருளாதாரமும் அதுல இருக்கு, சம்மந்தப்பட்டது. அது போக கர்நாடகத்துல எல்லாம் அங்க டிக்கெட் எப்படின்னா, நீங்க போக டிக்கெட் குறையும், வீக்கெண்ட்ல டிக்கெட் விலை கூறும். நம்மள மாதிரி வந்து ஃபிக்ஸட் டிக்கெட்டிங் சிஸ்டம் கிடையாது ரொம்ப நாளாவே. அப்போ அதுல வந்து தியேட்டர்காரங்க வருமானம் இருக்கு. அப்போ தியேட்டர்ல வந்து சிறு தீனி விற்கிறவங்க, அவங்களோட வருமானம் இருக்கு. ஒரு பெரிய பொருளாதார சங்கிலிங்க அது. அப்போ படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுப்பதன் மூலமாக கர்நாடக அரசியல்வாதிகளே கர்நாடகத்தின் பொருளாதார சங்கிலியே ஏதோ ஒரு வகையில சிதைக்கிறாங்க. 30 கோடிங்கிறதுலாம் பெரிய தொகை இல்லைங்க, எங்க மொழியோட மானம் தான் முக்கியம்னு சொல்லலாம். அப்படின்னா அங்க இருக்க மக்கள் தான் முடிவு பண்ணும். படம் ரிலீஸ் ஆகி பார்க்காம விட்டானாலே அது தெரிஞ்சிட போகுது. யாருமே பார்க்காதீர்கள், கமலஹாசன் படம் போட வேண்டாம், கன்னட மொழியை அவமதித்து விட்டார், தக் லைஃப் வரட்டும், ஆனா யாருமே பார்க்க கூடாது, தியேட்டர்ல 0 அட்டெண்டன்ஸ், அப்படியான ஒரு கட்டுப்பாட்டை வந்து மக்களுக்கு விதிக்கக்கூடிய அளவுக்கான அரசியல் செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கா? எதிர்ப்பு கிளப்புறவங்களுக்கு, ஈவன் ஃபார் தட் மேட்டர் பிஜேபி எதிர்ப்பு கிளப்புதுங்க. அப்ப பிஜேபி கர்நாடகத்துல இப்படி எதிர்ப்பு கிளப்புனா, பிற மாநிலங்கள்ல இதே மாதிரியான மொழி சார்ந்த எதிர்ப்பு வந்தா அதை தேசிய கட்சியான பிஜேபி ஆதரிக்குதா? டெல்லி ஆதரிக்குதா? சினிமா வந்து ஆக்சுவலா ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்ம சென்சார் இதுல எல்லாம் சென்ட்ரல் சப்ஜெக்ட். அப்ப நாடு முழுவதுக்கும் பொதுவான ஒரு விஷயம். நாட்டை ஆளுகிற கட்சி எப்படி வந்து கர்நாடகத்துல அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும்? அப்ப அவங்க மாநில அரசியல் பண்றாங்க, மொழி சார்ந்த அரசியல் பண்றாங்க. நாளைக்கு வந்து இதே மாதிரியான நிலைப்பாடு வந்து எல்லா மாநிலத்திலும் எடுக்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எடுக்கலாம், இந்தி படம் திரையிடக்கூடாது, மராத்தி படம் தான் திரையிடணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா இந்தி பட உலகம் என்ன ஆகும்? பம்பாய் பட உலகம். ஸோ இது பைத்தியக்காரத்தனம். விஜய் மாதிரி வளர்ந்து வர்ற நடிகர்கள், வளர்ந்து வர்றன்னு சொல்லக்கூடாது, சூப்பர் ஸ்டார் அவர், அரசியலுக்கு புதிதாக வந்து அரசியல்ல வளர்ந்து வருகிற ஒரு திரை நட்சத்திரம் அப்படி எடுத்துக்கிடலாம். அவர்களை கருத்தை தெரிவிக்கிறது இல்லை. அவருக்கு எப்போ வசதியான விஷயம் வருதோ அப்போ மட்டும்தான் அவர் கருத்து தெரிவிக்கிறாரு. அது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். பொதுவான விஷயங்களை அவர் கருத்து தெரிவிக்கிறது இல்லை. கமல் ஒரு சினிமா ப்ரொடியூசர், ஒரு வியாபாரி தான். அவரு திரையை பொறுத்த வரைக்கும் அவர் வியாபாரி தான். கலைஞர், உலக நாயகன், அதெல்லாம் தனியா இருக்கட்டும். அவரோட ஆக்டிங் ஸ்கில்லை பத்தி நான் இதுல வைக்கல. அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் படம் இந்தியா முழுசும் ஓடினா அவருக்கு அந்த 1000 crores பட்ஜெட்ல போய் சேரணும்னு இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 1000 கோடி ரூபா ஒரு படத்தோட பாக்ஸ் ஆபீஸ். அந்த 1000 கோடி ரூபா பட்ஜெட் உள்ள சேரணும் அப்படின்னா கர்நாடகத்துல ஏற்படுகிற லாஸ் வந்து லாஸ் தான், அதுல சந்தேகம் கிடையாது. அப்போ ஒரு வியாபாரியா அவர் ஏன் வந்து ஜாக்கிரதையா பேசல? பொது மேடையா இருக்கு, எல்லாத்துக்குமான சேர்த்த ஒரு பாடல் ரிலீஸ் கன்னடத்துல டப் பண்ணியிருப்பாங்க, நிச்சயமா டப் பண்ணியிருப்பாங்க. கர்நாடகத்தை சேர்ந்த சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் அங்க இருக்காரு, அவருக்கும் இதுல வந்து தர்ம சங்கடம் ஏற்படுது. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது? யாகாராயணும் நாகாக்க அப்படித்தானே தெரிய வருது. இல்லைன்னா சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. ஆக மீண்டும் ஒரு முறை அரசியல்வாதியாக நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் என்பதை கமலஹாசன் இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு இப்போ உணர்ந்திருப்பாரு. விஜய் இப்பவுமே வரும்போதே உணரணும், இல்லைன்னா அவருக்கு இதே மாதிரியான பல பிரச்சனைகள் வரும். இப்ப விஜய் குரல் கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் இந்த விஷயத்துல நீங்க சொல்லக்கூடிய கர்நாடக ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுல நடிச்சிருக்க படம், அதுவும் கடைசி படம், அரசியலுக்கு ஒரு பெரிய மையப்புள்ளியாக இந்த படத்துடைய சக்சஸும் அது அரசியலை மையப்படுத்தி இருக்குது. அதனால இதெல்லாம் குரல் கொடுத்து சிக்கிக்க வேணாம் அப்படின்றனால அவரு அவாய்ட் பண்ணிருக்கிறாரா? அப்படிதான் அவாய்ட் பண்ணிருக்காருங்க. அதாவது நேற்று முன்தினத்துல இருந்து சமூக வலைதளங்கள்ல விஜய் வந்து அவர் ஏன் குரல் கொடுக்கலன்னா, அவரோட ஜனநாயகன் படம் வந்து கர்நாடக பட கம்பெனி தயாரிச்சதுங்கிறது எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு சினிமாங்கிறது வரும்போது ஒரு வியாபாரியா திங்க் பண்றாரு, கமலும் சினிமான்னு வரும்போது ஒரு வியாபாரியா திங்க் பண்றாரு. அட்லீஸ்ட் கமல் ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாரு, அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிற ஸ்டாண்டு இன்னை வரைக்கும் எடுத்திருக்காரு. நாளைக்கு மாத்துவாரு நமக்கு தெரியாது. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது என்று உயர்நீதிமன்றத்துல வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். உயர்நீதிமன்றம் வந்து காலையில கொஞ்சம் கடுமையாக சொல்லி 2:30 மணி வரைக்கும் டைம் கொடுத்த பிறகும் கமல் தன்னோட ஸ்டாண்டை மாத்திக்கிடல. ஏன்னா அவரு பிலீவ்ஸ் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கர்நாடக மொழிங்கிறத அவர் பிலீவ் பண்றாரு. அது மனோன்மணி, சுந்தரமணி, எவ்வளவோ பேரோட பாடல்கள் அது இருக்குங்க. எனவே கமல் மொழியியல் நிபுணராலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்நாடக ஹைகோர்ட் சொல்ற மாதிரி அடிப்படையில தமிழ் இலக்கியங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தாலே அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுல என்ன பெரிய தவறு இருக்கு? அவருக்கு தமிழ் தாய்மொழி. எனவே அவர் அவ்வாறு சொன்னார், அவ்வளவுதான். இதை தாண்டிய சர்ச்சை என்பது நீங்க சொல்ற மாதிரி சினிமா வந்து அரசியலுக்கு உதவுது, அரசியலுக்கு சினிமா உதவுது. அந்த ஒரு முக்கோணத்துலதான் இந்த அரசியல் போய் சிக்குது.
முதல்ல கமலுக்கு எதிராக போஸ்டர் கிழிச்சவங்க அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா சிறிய சிறிய அமைப்பினர் தான். அவங்க எப்பவுமே கர்நாடகத்துல இப்படிதான் பிரச்சனை கிளப்பிட்டே இருப்பாங்க. 205 டிஎம்சி 1991 நமக்கு இடைக்கால தீர்ப்பு கிடைத்த போது பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது எல்லாமே இந்த மாதிரியான அமைப்புகள் தான். கடைசியில இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த பிறகும் காவிரி தண்ணி நமக்கு எப்போ கிடைக்குது? நல்லா மழை பெஞ்சாதானே கிடைக்குது. பஞ்ச காலத்துல பகிர்வை பத்தி ஏதாவது பேசுறாங்களா? இதே பிஜேபி பேசுதா? பஞ்ச காலத்துல பகிர்வை பத்தி தானங்க பேசணும் நியாயமா. மழை பெஞ்சு தண்ணி வருதுல என்ன வேற வழி கிடையாது. நீங்க எங்க போய் அதை ஸ்டோர் பண்ணுவீங்க? இப்போ சிந்து ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. மிகப்பெரிய அளவுக்கான தண்ணீர் பெருக்கு வந்து சிந்து மற்றும் அதன் உபநதிகளை வந்தா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கு இந்தியால? நீங்க திறந்தா விடணும். இப்படி வந்து வாட்டர் பாலிடிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி சினிமா பாலிடிக்ஸ் இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கும் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம்லாம் வச்சிருக்கிறாரு. முன்னாடியே சொன்னதுதான் பாத யாத்திரை, மக்கள் பாத யாத்திரை செல்ல போறது அப்படின்னு சொல்லி அது இப்ப திட்டமிட போறாங்க. அடுத்த மாசத்துல இருந்து பாத யாத்திரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அதிமுகவுக்கு பெரிய அளவுல இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு அது வழிவகுக்கும் அப்படின்றதுக்காக திட்டமிடுறாங்களா? அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பாத யாத்திரை இதற்கு முன்பு ஒரு முறை திட்டமிடப்பட்டு கைவிடப்பட்டது. இப்போது வந்து மக்கள் யாத்திரைங்கிற பெயர்ல அவர் நடத்த போறதாக செய்திகள் வருது. அது அதிமுக மாதிரியான ஒரு பழமையான கட்சிக்கு 1972 கட்சிங்க அது. அதற்கு வந்து பெரிய அளவுக்கு உத்வேகம் அளிக்கும்னு நான் நினைக்கல. இப்ப இதுவே வந்து புதிய தலைவர்கள் இப்ப திரு சீமான் அவர்களோ திரு விஜய் அவர்களோ அவங்க வந்து இதே மாதிரியான நடைபயணம் மேற்கொண்டால் அதுல வந்து கொஞ்சம் எழுச்சி வரும். குறிப்பா விஜய் எல்லாம் நடைபயணம் மேற்கொண்டா கண்டிப்பாக எழுச்சி வரும். அவர் மேற்கொள்வாரான்னு நமக்கு தெரியாது. அண்ணாமலை இதற்கு முன்பு ஒரு நடைபயணம் மேற்கொண்டார். அதுல பிஜேபிக்கான ஒரு விசிபிலிட்டி கூடுச்சு. அவர் அது முழுமையான நடைபயணம் கிடையாதுங்க. அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு கார்ல தான் ஏறி போயிட்டு இருந்தாரு. பஜார்ல தான் நடைபயணம் நடந்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் அது ஒரு எழுச்சி ஏற்படுது. வைகோ மேற்கொண்ட நடைபயணம் தான் உண்மையான எழுச்சி. நீங்க நான் பார்த்த வகையில வந்து வைகோவோட நடைபயணம் உண்மையான நடைபயணங்க. அது கிறிஸ் கிராஸ் மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயுமே நடந்தே தான் போனாரு. காரை தொடவே இல்லை அவரு. எல்லா இடங்கள்லயுமே வந்து சாதாரண வீடுகள், தென்னந்தோப்புகள் இங்கதான் வந்து மதிய ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. ராகுல் காந்தியோட நடைபயணம் அதுவும் வந்து ரீசனபிளி குட். ஏன்னா அது வந்து கிராஸ் கண்ட்ரி. வைகோ வந்து தமிழ்நாடு மட்டும். ஆனா அது பெரிய அளவுக்கு ஓட்டா மாறலைங்க. வைகோ நடைபயணம் மேற்கொண்டு 96 தேர்தலில் என்ன வெற்றி பெற முடிஞ்சது? ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொண்டார். காங்கிரஸ் கட்சிக்கு 99 இடம் தான் கிடைச்சது. பிஜேபி எங்க வீழ்த்த முடிஞ்சது? பிஜேபி 240 எடுத்துருச்சு. நடைபயணம் மேற்கொள்ளலைன்னா இந்த 99 சீட்டும் கிடைச்சிருக்காதுங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, நடைபயணம் வந்து ஒரு கட்சிக்கு நேரடியான ஓட்டு லாபமா மாறாது. புதிய கட்சியாக அல்லது பாப்புலரான சினிமா ஹீரோ புதிய முகமாக அரசியலுக்கு வராரு, எத்தனையோ பேருக்கு ஓட்டு போட்டோம், ஏமாந்துட்டோம், இவருக்கு போடுவோம்னு நினைக்கும் போது அவர் நடைபயணமாக வந்தாருன்னா, இதே மாதிரி யாத்திரையாக வந்தாலோ அல்லது வந்து கொஞ்ச தூரம் கார்ல வந்துட்டு மெயின் ரோட்ல இறங்கி ஊருக்குள்ள நடந்து வந்தாலோ அது ஒரு எழுச்சியை உண்டு பண்ணும். ஓட்டா மாறுமான்னு நான் சொல்லவே இல்லை. எழுச்சியை உண்டு பண்ணும். அந்த வகையில நான் இதை பார்க்கிறேன். நன்றி சார். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் சார்.